விஜய் காவேரி பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மகாநதி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கங்கா வந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு காவேரிக்கு கொடுத்துட்டு, இந்தா சாப்பிடு, நீ எதையும் யோசிக்காம நல்லா சாப்பிடு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட லவ் ஸ்டோரி எப்படி உருவாச்சுங்கிறத நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னதுனால காவேரி வந்து பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் போட்ட விஷயம் எதுவுமே வந்து கங்கா கிட்ட சொல்லாம, எனக்கு விஜயை வந்து ரொம்பவே பிடிக்கும், நான் வந்து இந்த அளவுக்கு எப்படி லவ் பண்ணேன்னு எனக்கே தெரியல, நான் ஃபுல்லா அப்படியே அவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்றாங்க. கங்கா வந்து காவேரிக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வெண்ணிலா நினைச்சா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா நீ நினைக்கிறது கண்டிப்பா சாதிக்கலாம், இப்போ கூட ஒண்ணும் இல்ல, நீ விஜய்க்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல விஜய் வந்து குமரன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் வந்து எப்படி பில்ட் ஆச்சுன்னு நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்கு அப்படின்றாங்க. நிவீனுக்கு வந்து இதையெல்லாம் கேட்க முடியாம டென்ஷன் ஆயிட்டு நின்றுட்டு இருக்காங்க. நிவீன் வந்து மனசுக்குள்ளேயே நம்ம கம்முன்னு வீட்லயே இருந்துக்கலாம் போல, இவனை எதுக்கு கூப்பிட்டோன்னு தெரியல அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஒரு நாள் என் கிட்ட காவேரி வந்துட்டு எதுவுமே சொல்லாம கொடைக்கானல் போயிட்டா. அந்த நிமிஷம் வந்து என்னால இருக்கவே முடியல. அப்பதான் வந்து எனக்குள்ள ஒரு லவ் ஸ்டார்ட் ஆச்சு. என்னால காவேரி இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொன்னேன். நிவீனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. காவேரி வந்து எனக்காக பிறந்தவ பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நிவீன் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்று சேர்ந்துட்டா ராகினி வந்து அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.